இந்த சூரியன் நமக்கு நெத்தியில பிட்யூட்டரி சுரப்பியா இருப்பார். அவர் தான் தலைமை சுரப்பி. இந்த உடலுக்கு அவர் தான் தலைமை சுரப்பி. மேல இருக்க சுரப்பி வானத்தை காட்டக்கூடிய சுரப்பி. அதை பத்தி பின்னாடி பார்ப்போம். கவர்னர் ஐயாவின் அற்புதமான உரைகளை தொடர்ந்து கேட்க கவர்னர் கர்ஜனை அபிஷியல் என்ற புதிய சேனலை இப்பொழுதே சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க. முதல்ல இங்க நல்லா இருக்கணும்னா இந்த இடத்துல மூன்றாவது கண்ணை காமிச்சாரே பெருமான், அந்த இடத்துல நம்ம பொட்டு வைக்கிறோம், சலாம் சொல்றோம், பிதான்னு காமிக்கிறோம், அந்த இடத்துல நாமம் போட்டு காமிக்கிறோம். அந்த புருவ மத்தியில் இருக்க பிட்யூட்டரி சுரப்பி தான் தலைமை சுரப்பி. இந்த மண்டை தான் அண்டம். இந்த பிண்டத்துக்குள்ள அண்டம் எதுன்னு கேட்டா மண்டை. அண்டத்தில் உள்ளது பிண்டத்தில் சொல்லுவாங்க. அப்ப அண்ட ரகசியம் பூரா இந்த மண்டைக்குள்ளே எல்லாம் ஒடுங்கி இருக்கும். அதுல சூரியன் ஆட்சி செய்யற இடம் இதுக்கு நேர, சந்திரன் அது கீழே இருக்கு பக்கத்துல. புரியுதுங்களா? இவர் தான் இந்த ஹோல் பாடியை மெயின்டைன் பண்றவர். அப்ப அந்த சுரப்பியோட ரகசியத்தை யார் புரிந்து கொண்டார்களோ, தலைமை சுரப்பியின் ரகசியத்தை, அவர்கள் தன் தேகத்தில் எந்த மாற்றத்தையும் நிகழ்த்தி கொள்ளலாம். முடிஞ்சு வச்சா ரைட்டு. இந்த கலியுகத்துல என்ன நடக்குதுன்னு கேட்டீங்கன்னா, இந்த கர்மாவை கிளீன் பண்றானுங்க. அப்ப டார்க்கு லைட்டு பிரிக்கிறான். டார்க்குன்றதெல்லாம் பாவப்பகுதி, லைட்டுன்றதெல்லாம் புண்ணிய பகுதி. உனக்கு உடல் வடிவமைக்கும் போதே இந்த டார்க்கு லைட்டை வச்சு தான் நீ புண்ணிய ஆத்மாவா பாவாத்மான்றதே வடிவமைக்கப்படுது. இப்போ ஒரு தேளை வடிவமைப்பான், டார்க்ல இருந்து வடிவமைப்பான், பார்க்கவே பயமா இருக்கும், அச்சமா இருக்கும். அதோட கலரு கொட்டுற வண்டும் கலர்ஃபுல்லா இருக்கும். அதுல மஞ்சள் கோடு புள்ளி வச்சிருக்கும், கருப்பு இருக்கும், ஆனா பயமா இருக்கும். கொட்டினா உயிர் போயிடும். அப்ப கொடிய விலங்குகளை அந்த டார்க் சைட்ல இருந்து பாவப்பதிவுல இருந்து வடிவமைக்கிறான், பார்க்கவே பயமா இருக்கு, அலாமிங் கலர். இந்த ஒளிப்பகுதியிலிருந்து ஒரு பட்டர்ஃப்ளையை வடிவமைக்கிறான், சாமிங் கலர். புரியுதுங்களா? அதுவும் கலர் தான், இதுவும் கலர் தான். ஆனா அதை பார்க்கும்போது உனக்கு சிரிப்பு வருது, சந்தோஷம் வருது. இதை பார்த்தா உனக்கு அச்சம் வருது. ஒரு ரவுடியை பார்த்து நீ பயப்படுற, ஒரு முனிவரை பார்த்தா உனக்கு சந்தோஷமா இருக்கு, ஒரு மகான ஞானியை பார்த்தா உனக்கு மகிழ்ச்சியா இருக்கு. உனக்கு மகிழ்ச்சியா இருந்தா அவன் ஒளி உலகத்திலிருந்து வடிவமைக்கப்பட்டவன். உன்னை பார்த்தோன்னு பயம் வந்துச்சுன்னா அவன் இருள் உலகத்திலிருந்து வடிவமைக்கப்பட்டவன். உயிரினங்கள் அப்படித்தான் இருக்கு. எப்படி வடிவமைப்பு நடக்குது தெரிஞ்சு போச்சா? ரைட். 84 லட்சம் வகையான உயிரினங்கள் இந்த பூமியில் இருப்பதாக நம்முடைய முன்னோர்கள் முனிவர்கள் சொல்லுவார்கள். 4 லட்சம் வகையான உயிரினங்களும் இப்படி வடிவமைக்கப்பட்டிருக்கு. ஆனா தன் வடிவத்தை மாற்ற முடியாது. ஒரு தேள் நம்ம கொடுமையான வடிவத்தை வச்சிருக்கோம், நம்மளை கண்டா எல்லாம் பயப்படுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த தேள் என்ன பண்ணணும், அப்படியே நம்மளை கொஞ்சம் கொஞ்சமா மாற்றி பட்டர்ஃப்ளையா மாறிடுவோம் அப்படின்னு முடிவு பண்ணி மாற்ற முடியுமான்னு கேட்டா முடியவே முடியாது. ஆனால் ஒரு மனிதன் தேள் மாதிரி பறந்துட்டான்னு வச்சுக்கோங்க, பட்டர்ஃப்ளையா மாறிடலாம். மனிதனுக்கு ஒரு சிறப்பு அம்சம், ஏன்னா நீ டாப் மோஸ்ட். மற்ற எந்த உயிரினமும் ரிசர்ச்சும் பண்ண முடியாது, ரிசீவும் பண்ண முடியாது. இந்த அண்டத்தை ஆராய்ச்சி செய்து இறை ரகசியத்தை ஆராய்ச்சி செய்து கண்டுபிடிக்கவும் முடியாது. அந்த ரகசியத்தை இறைவனின் ஆற்றலை இழுக்கவும் முடியாது. என்ன விதிப்படி அமைஞ்சிருக்கோ அதுதான் அவருக்கு வாழ்க்கை. ஆனால் மனிதன் மட்டும் கேன் ரிசர்ச் அண்ட் கேன் ரிசீவ். அவன் ஆராய்ச்சி செய்து கண்டுபிடிக்கவும் முடியும் இறைவனை, அவனுடைய அருளை இறக்கவும் முடியும், பதிவிறக்கம் செய்யவும் முடியும். அதனாலதான் அரிது மானிடராய் பிறத்தல் அரிது என்று அவ்வைத்தாய் சொல்லுவார்கள். புரிஞ்சுக்கிட்டீங்களா? இப்ப நீங்க எதுவாகவும் இருங்க, நீங்க இரும்பா இருக்கலாம். நீங்க இரும்பா இருந்தீங்கன்னா கொரோனா அடிக்கத்தான் செய்யும். நீ தங்கமா இருந்தா ஒண்ணுமே பண்ணாது. செம்பா இருந்தா கூட கொஞ்சம் 2 நாள் 14 நாள் உட்கார வச்சுட்டு திருப்பி அனுப்பிடும். தங்கமா இருந்தா கிட்டே நெருங்காது. வெள்ளியா இருந்தால் நெருங்காது. பாதரசமாதின்னு வச்சுக்க, நெருங்காது மட்டும் இல்ல, நீ மற்றவனை ஹீல் பண்ணிடுவ. புரிஞ்சிட்டீங்களா? அதனால எந்த மெட்டல்னு ஒவ்வொரு மென்டலும் யோசிக்கணும். அப்பதான் உனக்கு எந்த மெட்டல் ஆகணும்ன்ற அறிவே வரும். நீ தண்ணி அடிச்சு தெருப்பொறிக்கிட்டு தெரிஞ்சேன்னா அதெல்லாம் நடக்காது.
பன்னிக்கறியும் பசுமாட்டுக்கறியும் திம்பேன், தண்ணி அடித்து தெருப்பு இருக்குவேன், வேலை ஆகாது. நீ இரும்பாக கடந்து கொரோனா வரும், நாளைக்கு இன்னொன்று வரும், அடிச்சுட்டு போயிடும், அவ்வளோதான். ஒன்றும் பண்ண முடியாது. செலக்டட் சொல்லலாம் ஆக முடியாது. ரெண்டுக்குள்ள வித்தியாசத்தை புரிஞ்சுக்கணும். அலாமிங்கா சாமிங்கா, அலாமிங் எஃபெக்டா சாமிங் எஃபெக்டா, ஃப்ரம் டார்க் ஆர் ஃப்ரம் லைட், ரெண்டுல ஒன்று முடிவு பண்ணும். புரிஞ்சிட்டீங்களா? ரைட். இப்ப முருகப்பெருமான் என்ன சொல்ல வராதுன்னு கேட்டீங்கன்னா, இதுல நீ முடிவு செய்யின்றார். என்ன முடிவு செய்யணும்? செலக்டட் சோலா இருக்கதா, அன்செலக்டட் சோலா இருக்கதா, அதை முடிவு பண்ணணும். சரிங்களா? சரி. செலக்டட் சோல்னா என்ன சார் செய்யணும்? பாதரசத்தோட ஆற்றல் காந்தம், காந்த ஆற்றல். காந்த ஆற்றல் என்பதுக்கு பேர் தான் அன்பு என்ற ஒரு அமிர்தம். அது ஒரு அமிர்தம். அன்பு என்பது இறைவனின் அமிர்தம். அது காந்த சக்தி உடையது. உங்கள்கிட்ட அன்பு வந்த உடனே உனக்கு அட்ராக்ஷன் வந்துடும். அப்போ பல பேர் ஈர்க்கக்கூடிய தன்மை, பல பேருக்கு மகிழ்ச்சி தரக்கூடிய தன்மை, பல பேருடைய பிரச்சனையை தீர்த்து நலம் தரும் தன்மை, இன்பம் தரும் தன்மை நீ அன்பு செலுத்தினாலே வந்துடும். பாதரசம் காந்தாற்றல், அதனுடைய வெளிப்பாடு அன்பு. அப்ப அன்பும் கருணையும் கொண்டு பிறரை, பிற உயிர்களை நாம் பார்க்க ஆரம்பிச்சிட்டோம்னாலே நம்ம பாதரசத்துக்கு தயாராகிறோம்னு அர்த்தம். அதை உள்ள கொண்டு வந்துட்டோம்னு அர்த்தம். ஆனா உன் நிலைமை அப்படி இல்லை. உன் மதங்கள் அதை போதிக்கல, உன் சமயங்கள் மார்க்கங்கள் அப்படிலாம் போதிக்கல. பேசுறது அன்பை பத்தி பேசுறாங்க. ஒரு நீக்ரோவை ஒரு வெள்ளை போலீஸ்காரன் நீக்ரோ கருப்பு காரணம் இல்லாம கழுத்தை அமுக்கி கொண்டுட்டான். செத்தவனும் கிறிஸ்தவன் தான், மிதிச்ச போலீஸ்காரனும் கிறிஸ்தவன் தான். செத்தவன் ஜார்ஜ் ஃப்ளாய்ட் என்ற அந்த கருப்பின இளைஞன், கருப்பு கலர் கிறிஸ்தவன். அவனை ஏறி மிதிச்சான் பாருங்க போலீஸு, அவன் வெள்ளை கலர் கிறிஸ்தவன். அப்போ மதம் எங்க உனக்கு அன்பை போதிச்சது? அன்பு அன்புன்னு சொல்லி லவ் இஸ் காட் நீ சொல்றையே, எங்க போதிச்சது? ஈரானும் முஸ்லீம் தான், ஈராக்கும் முஸ்லீம் தான். ஆனா ஈராக்கு மேல எப்னேர சண்டை போட்டுட்டு நிற்கும். ரெண்டு பேரும் முஸ்லீம் தான். அப்ப எங்க உணவோ மதத்துக்குள்ளேயும் அன்பு இல்லையே, நீ எப்படி சத்தியத்தை கொண்டு வர முடியும்? புரிஞ்சிட்டீங்களா? இதுதான் உலக நிலவரம். அதனால அன்பு என்பது வார்த்தையில் இருக்கக்கூடாது. வேண்டியவன் வேண்டாதவன், இருக்கிறவன் இல்லாதவன், வெள்ளையா இருக்கான் கருப்பா இருக்கான், விளங்குதா? ஏன் தொழிலையே அவனும் செய்கிறான், போட்டியாளன், இப்படி பல நிலைகளில் இந்த அன்பை நம்முடைய ஆசை தடுக்கும். அந்த ஆசையை ஜெயிச்சு, பொறாமையை ஜெயிச்சு எல்லோர் மீதும் அன்பு காட்டும் தன்மை வரும்போது தான் நீங்கள் இந்த லோ லெவல் மெட்டல்ல இருந்து ஹை லெவல் மெட்டலுக்கு டிரான்ஸ்ஃபார்மிங் அல்கமி என்று சொல்லக்கூடிய வேதி மாற்றத்தை அடைகிறீர்கள். அதை செய்பவன் இறைவன், சொற்றுணை வேதியன். அவன்கிட்ட சரண்டர் ஆகி, அப்பா என்னை மாற்றி கொடு, நான் மென்டலாக இருக்கேன், அதனால இந்த மென்டலாக இருக்கேன், என்னை நல்ல மென்டலாக மாற்றி நல்ல மென்டலாக மாற்றுன்னு அவனே மாற்றிடுவான். சொற்றுணை வேதியன் ஜோதி வானவன், பொற்றுணை திருந்தடி பொருந்து கைதொல, கற்றுணை புட்டியோர் கடலில் பாய்ச்சினும் நற்றுணையாவது நமச்சிவாயவே. அதனால இந்த முதல் கட்டளை, கந்தப்பெருமானின் முதல் கட்டளை இப்போ நான் சொல்லிடுறேன். நாம் தேர்ந்தெடுக்கப்பட்ட வித்தாக, விதையாக, ஆன்மாவாக மாறுவதா அல்லது அழியும் விதையாக மாறுவதா? கஞ்சியில் வேகும் விதையா, ரீசைக்ளிங் சோலா, செலக்டட் சோலா, இதை முடிவு பண்ணணும். ஒன்று, இந்த முடிவுக்கு வந்துட்டீங்கன்னா அதற்குரிய அந்த அன்பும் கருணையும் நிறைந்த பாதையில் செல்ல தயாராகிவிட்டீர்களா, தயாரா இல்லையா? இது அடுத்த கேள்வி. குறைஞ்ச லெவல் மெட்டலா இருந்து இந்த கர்மாவினால் பாதிக்கப்பட்டு அழியாமல் ஹை லெவல் மெட்டலா மாறி கர்மாவிலிருந்து தப்பித்து மீண்டும் அந்த மூலத்தை அடையும் அந்த நிலையை
அடைய விருப்பமா விருப்பம் இல்லையா, இதை நம்ம முடிவு பண்ணணும். முடிவு பண்ணிட்டோம்னா நாம் செலக்டட் சோல்ஸா மாறி, முற்று பெற்றவர்களாக மாறி, ஜீவன் முக்தர்களாக மாறி, எல்லாம் வல்ல இறைப்பரம்பொருளின் களஞ்சியத்தில் ஒடுங்கலாம். கஞ்சி பானையில் வெந்து ரீசைக்கிள் ஆக வேண்டிய அந்த நரக வேதனையை தவிர்க்கலாம். கவனகர் ஐயாவின் நெட்வொர்க்கை பெறவும், அதன் வழியே அப்பன் ஆதிசிவனின் நெட்வொர்க்கை பெறவும் உடனடியாக கவனகர் கர்ஜனை அபிஷியல் என்ற சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். கூடவே அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க.